ஹலோ ஆல். நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ மைட் பி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் தோ அது ட்ரேடிங் சேனலாக இருந்திருந்தாலும் இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசன் எனக்கு பர்சனலாக பிஸ்னஸ் பிடிக்கும். ஸோ அதான் நான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரைட். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், நான் எப்படி ஒரு பிஸ்னஸை பார்க்குறேன்றது தான். ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. பட் இதோட கோர் கான்செப்டை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ என்னை பொறுத்தவரை ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட், எஃபோர்ட்ஸ், மார்க்கெட் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மைண்ட் செட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஜாப் போகிறவங்க நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 9 to 5 ஜாப்லேருந்து வெளியே வர போகிறேன், ஆர் பாசிவாக இன்கம் க்ரியேட் பண்ண போகிறேன், ஆர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ண போகிறேன், இந்த மாதிரி மைண்ட் செட்டோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கான பாதை கிடையாது. எப்பயுமே ஒரு விஷயத்தில் அதோட எண்ட் ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதோட ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் மணி மேக் பண்ணணும்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுவே நான் பீப்புளுக்கு டிமாண்ட் இருக்க ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸில் ஒர்க் பண்ணி அதை நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி அது உண்மையிலே பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ எப்பயுமே ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இது பிஸ்னஸ்னு கிடையாது, நீங்கள் எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அதோட ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதோட எண்ட் ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணால் எண்ட் ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதான் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வந்த விஷயம். அதே மாதிரி உங்களோட விஷனை லாங் டேர்மில் வைங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசாஸ் ஒரு இன்டர்வியூவில் ஹோஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. நான் அதை போடுறேன், அது பாருங்கள். Here's the thing I don't understand. The company is worth billions. Yes. And every time I pick up the paper, each year it loses more money than it lost the year before. The company's never made a profit. That's right. Now, why? How does it? Why? How does that? Why? Seems like a new math, doesn't it? It does. Yeah. I mean, it's to someone who doesn't know anything about this. It's amazing. You know, we lost 12 million last year, and we're doing great. Well, there are a whole series of Doonesbury cartoons about this. This is not a new phenomenon. We are a famously unprofitable company, right. And we are investing in the future. It's not, which isn't unusual. Companies have done this before. What's a little surprising about Amazon.com is the scale to which we're doing it. We're doing it in a big way. I see. So you just keep reinvesting. We're reinvesting. Now, இப்போ இவங்க என்னதான் லாஸ் மேக் பண்ணாலும் இவங்களோட விஷன் என்னன்றது தான் முக்கியம். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்மில் மணி மேக் பண்ணணும்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இவங்ககிட்ட நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, அதனால் இவங்க லாஸ் மேக் பண்ணாலும் பரவாயில்லன்னு. அப்படி கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது வேறு. இப்போ இவங்ககிட்ட நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களோட கோலே வந்து பிஸ்னஸை லார்ஜ் ஸ்கேலில் மாற்றணுன்றது தான். ஸோ அவங்க மேக் பண்ணுற மணியை ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதை ஃப்யூச்சரில் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்றது அவங்களோட விஷனே. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சம்டைம்ஸ் பிக்கப் ஆக டைம் ஆகும், ஆர் நம்ம மேலே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை கரெக்ட் பண்ணாமல் லைக் பிஸ்னஸில் ரெவன்யூ வர மாட்டேங்குது, ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்பயுமே நீங்கள் உங்களோட பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணணும் அந்த பாத்தில் ஒர்க் பண்ணுங்கள். மணி மேக் பண்ணணும் ஒர்க் பண்ணாதீங்க. இதெல்லாம் விட நீங்கள் சைக்காலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸாக ரெவன்யூ வராது, ஆர் மேபி லாஸஸ் ஃபேஸ் பண்ணலாம், ஆர் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், ஆர் உங்களை சுற்றி உள்ளவங்களே வந்து உனக்கெல்லாம் எதுக்குப்பா இது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் உண்மையிலேயே உங்களோட விஷன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டூ இட். எது நடந்தாலும் சரி, அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் நான் என்னெல்லாம் டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணேன்னு ஒரு வீடியோ போடுறேன், அது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது எஃபோர்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒர்க்கிங் பொசிஷனாக இருக்கீங்கன்னா மார்னிங் ஆஃபீஸ் போகணும், ஸ்க்ரம் மாஸ்டர் உங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணுவாங்க, அண்ட் நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சதை நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். சரி, நான் ஈஸின்னு சொல்ல, இதுவும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் லீவ்ன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே நீங்கள் தான் எடுத்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் என்ன சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதை பீப்புளுக்கு ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணணும், அண்ட் அது ரியலாக பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் பீப்புள் அதை பை பண்ண வராங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும். லைக் கம்பெனியை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும், வெப்சைட்டு, அண்ட் எந்த பிளாட்ஃபார்மில் உங்கள் சர்வீஸை லான்ச் பண்ண போகிறீங்க, அண்ட் பேமெண்ட் போர்ட்டல், ஜிஎஸ்டி, டேக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக தனியாக ரன் பண்ண முடியாது. மேபி ஸ்டார்டிங்கில் வேணால் ரன் பண்ணலாம், பட் போக போக யூ நீட் அ டீம். ஸோ ஹையர் பண்ணணும். ஹையர் பண்ணுற பர்சன் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். அண்ட் ஹையர் பண்ணுற பர்சன் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும், லைக் ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணணும். அண்ட் அந்த சிஸ்டமை அந்த ஹையர் பண்ணுற பர்சன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்.
ஸோ நாளைக்கு அவங்க இல்லைனாலும் உங்களோட பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி கிளைண்ட்ஸ் எடுத்ததும் கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும், அதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இன் சிம்பிள், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அந்த எண்ட் ப்ராடக்டாக கிளைண்ட் கிட்ட போய் சேர்கிற வரைக்கும் உள்ள ஸ்ட்ரக்சரை நீங்கள் எஃபோர்ட்ஸ் எடுத்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். ஸோ அது அட்லீஸ்ட் ஜாபோட 10 times ஆச்சும் ஹார்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரியல் பிஸ்னஸ். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடணும்னா நாளைக்கு உங்கள் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் ப்ராப்பராக போய் சேரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆகும் அண்ட் பேட் ரிவ்யூ வரும். இப்போ அந்த இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் சால்வ் பண்ணலாம், அது இன்னும் பெருசாக மாறும், அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும், பேட் ரிவ்யூஸ் வரும், லாஸஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் அந்த லாஸை எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டு ஆகணும். அதோட பேக் எண்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து கரெக்டாக போய் கிளைண்ட்க்கு போய் சேரும். அண்ட் அந்த கிளைண்ட் கிட்ட போய் சேர ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். அப்படி இல்லைனா, நல்லா இல்லை கடமைக்கே நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அது கண்டிப்பாக அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ன்ற விஷயம் வந்து நெகட்டிவாக போய் சேரும். நெகட்டிவாக போய் சேர்ந்தாலே நீங்கள் எவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சேல்ஸ் வராது. ஸோ இதுதான் ரியல் பிஸ்னஸ். 3வது மார்க்கெட் ஸ்பேஸ். இன்னொரு மேஜரான மிஸ்டேக்ஸ் பீப்புள் மேக் பண்ணுறது என்னென்னா, அவங்களுக்கு இஷ்டமான பிஸ்னஸை சூஸ் பண்ணுறது, ஆர் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்ங்கிறது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை செல் பண்ணுவீங்க. அண்ட் அது பீப்புளுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தாலோ இல்லை அது அவங்களுக்கு தேவைப்பட்டாலோ தான் வாங்குவாங்க. அதில் மேக் பண்ணுற ப்ராஃபிட் தான் உங்களோட ரெவன்யூ. பட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு மார்க்கெட்டில் டிமாண்டே இல்லைன்னா அப்போ யார் தான் வாங்குவா? மேபி அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம், பட் மற்றவங்களுக்கு. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு பிஸ்னஸை கடமைக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நல்லா ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல. பிகாஸ் நாளைக்கே நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதில் மேக் பண்ண மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுவீங்க. இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், என்னோடய பிஸ்னஸில் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். பட் ஒரு தடையும் அது எப்படி கரெக்ட் பண்ணலான்றதான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இதில் நான் மேக் பண்ண மிஸ்டேக்ஸை அங்கே நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸ் எப்பயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஒருபோதும் உங்களை கைவிடாது. ஸோ அதனால் ப்ராப்பராக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்கள், ஒரு பிஸ்னஸ் பிக் பண்ணுங்கள், அதில் பேக் அண்ட் ஒர்க்ஸ் முடிங்க, நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், நல்ல ப்ராடக்ட் கொடுங்க. பிகாஸ் பீப்புளுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குவாங்க. அண்ட் அதே மாதிரி இஷ்யூஸ் வர்றது நார்மல், பட் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் பிஸ்னஸை ப்ராப்பராக ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ரியல் பிஸ்னஸ். அண்ட் இன்னொன்று, பிஸ்னஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் போகிற எஃபோர்ட்ஸாக ரொம்ப ரொம்ப அதிகம். பட் ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற ஒரு பிம்பமான போஷான உலகம் இல்லை பிஸ்னஸ். இதுக்குன்னு டைம் எடுக்கும், இதுக்குன்னு நீங்கள் நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும், நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு யார் கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து ரொம்ப சக்ஸஸ் ரீச் ஆவாங்க. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் பிஸ்னஸ். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ரேண்டமாக தான் பேசியிருக்கேன். பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்கள், நான் அதை பிரேக் டவுன் பண்ணி டெக்னிக்கலாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் முடிஞ்ச கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். See you in a new video. Until then.